1 முதல் 1000 வரை ஒரு எண்ணுடைய ஸ்கொயரை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் 993 993 இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் 993 ஸ்கொயர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது க்ளோசஸ்ட் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? க்ளோசஸ்ட் டு எதுக்கு கிட்ட நெருங்குற மாதிரி இருக்குது? 1000க்கு. அப்போ +7 -7 சரியா? +7 கொடுத்தா 1000 மாறிடுமா? அதே -7 அப்படின்னு கொடுத்துட்டா என்ன வரணும்? 986 தானே? ஆமாம் 986. 7 ஸ்கொயர் பண்ணால் 49 அப்படின்னு வரும். 7 ஸ்கொயர் பண்ணால் 49 வரும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 1000 கேன்சல் பண்ணுறேன். 1000 கேன்சல் பண்ணுறேன். 1000 கேன்சல் பண்ணிட்டோமா? இப்போ நமக்கு ஆன்சரை கேன்சல் பண்ண இங்கே 1 மட்டும்தான் இருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? 986. இது என்னது? 49. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 3 டிஜிட்டாக எழுதிருக்கோம்ல, 3 டிஜிட் தானே? அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும்? ஒரு 0 ஆட் பண்ணி எழுதணும். 3 டிஜிட் இருந்ததுனால இந்த 0 ஆட் பண்ணி எழுதணும். சரிங்களா? 0வை ஆட் பண்ணி எழுதணும். புரிஞ்சுங்க, குழம்பிடாதீங்க. அதனால தான் இந்த சம்மை நானே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சரியா? இங்கே 3 டிஜிட் வந்திருக்கு, அதனால் 3 டிஜிட்டாக இங்கே எழுதியிருக்கோம். வேறு குழப்பமே இல்லை. 3 டிஜிட் வந்திருக்கு, அதனால் 3 டிஜிட்டாக எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 1000 கேன்சல் பண்ணிக்கிறேன். 986 வரும். அந்த 3 டிஜிட்டை எடுத்து அப்படியே எழுதிக்கணும். ஏன்னா 3 டிஜிட்டு 1000 கேன்சல் பண்ணுறது 3 டிஜிட்டு அப்படியே எழுதிக்கிறோம். சரிங்களா? அப்போது 986049 9,86,049. சரிங்களா? இதுதான் இதுக்கான ஆன்சர். உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம்மு. சரியா? உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம்மு 984 ஸ்கொயர். இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் பதிவிடுங்க. மறக்காமல் கண்டிப்பாக இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை கமெண்ட்டில் பதிவிடுங்க. அடுத்தது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது சும்மா ஓவரலாக மட்டும் காட்டுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 சம் போட்டு காட்டுறேன். அதை அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.